இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாகூம் 1வது அதிகாரம் 15வது வசனம். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, நீரே எங்கள் அரணும் கோட்டையும் கேடகமாய் இருக்கிற தேவன், எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாள் நீர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் இன்னும் ஒரு செய்ய ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. புதிய கிருபையினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். எந்தெந்த துஷ்டத்தனத்தின் காரியங்கள், சத்ருவின் கிரியைகள், சத்ருவின் வல்லமைகள், சத்ருவினால் வந்த போராட்டங்கள், சத்ருவினால் வந்த உபத்திரவங்கள், சத்ருவினால் வந்த கண்ணீர்கள், சத்ருவினால் வந்த உங்களுடைய பாடுகள், எத்தனையோ தீமையான சொற்கள், நிபச்சொல்கள், அவதூறுகள், நிந்தைகள், இது எதுவுமே இனி உங்களுக்கு கிடையாது. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இன்னைக்கு இந்த துஷ்டத்தனத்தினாலே, சத்ருவினாலே வந்து எத்தனையோ முறை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். இந்த துஷ்டனால் வந்த போராட்டத்தின் நிமித்தம் விழுந்து கிடக்கிறவர்களாய் அல்லாமல் தேவன் நம்மை சகல விதத்திலேயே ஆசீர்வதித்து எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்பொழுதும் வெளிச்சமாயிருப்பார். நம்ம இருளிலே உட்கார்ற மாதிரி ஒருவேளை துஷ்டனுக்கு தெரியலாம், துஷ்ட ஆவிகளுக்கு தெரியலாம், சத்ருவுக்கு தெரியலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் இருளில் உட்கார வைக்க மாட்டார். நமக்கு வெளிச்சமாயிருப்பார், நித்திய வெளிச்சமாயிருப்பார். நம் துக்க நாட்களை முடிவடைய செய்வார். நமக்கு எந்தெந்த சத்ருவின் கிரியைகள் இன்னைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறதோ, ஆண்டவர் இன்னைக்கு நமக்காக புதிய வழிகளை புதிய காரியத்தையும் செய்து இனி அந்த துஷ்டன் நம் வழியாய் கடந்து வராதபடிக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சந்ததிகளையும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.